ராசி சக்கரத்தில் 5வதாக வரக்கூடிய ராசி தான் சிம்ம ராசி. சிம்ம ராசின்னு சொல்லும்போதே எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் மனதில் வந்துடும், தைரியம். அவங்களுடைய தன்னம்பிக்கை, அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய செயல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். சொல்கிறத தான் செய்வாங்க, செய்கிறத தான் சொல்லுவாங்க. ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் மனம் திறந்து பேசக்கூடிய ஒரு நபர்கள், துணிச்சலாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபர்கள், செயலில் அந்த ஆக்டிவை காமிக்கக்கூடிய ஒரு நபர்கள், ஒவ்வொருவருடைய நல்லதுக்காக யோசிக்கக்கூடிய ஒரு நபர்கள், அக்கறை உள்ள ஒரு நபர்கள், உதவி செய்ய விரும்பக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்லாம் இந்த சிம்மராசி என்பர்கள் பெயர் எடுத்திருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய ராசி சின்னமே சிங்கம். சிங்கம் எப்படி தன்னுடைய காட்டுக்குள்ளே அதுதான் ராஜாவாக இருக்கோ, அந்த ராஜாவாக இருந்து மற்றவங்களை எப்படி பாதுகாத்துக்கணுமோ அந்த மாதிரி இவங்க ராஜாவாக இருந்து தன்னுடைய குடும்பம், தன்னுடைய உறவுகள், தன்னுடைய ஏரியாக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எந்த கெடுதலும் வராமல் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு ஒரு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சவால்களை சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணமுடைய ஒரு நபர்கள், சவால்களை வெல்லக்கூடிய ஒரு நபர்கள். சின்ன சின்ன விஷயத்தில் இவங்க மாட்டிக்குவாங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் அன்பை காட்டி ஏமாத்திருவாங்க, ஒரு சிலர் சுயநலமாக இவங்கக்கிட்ட நடந்துப்பாங்க. அது தெரியாமல் ஒரு சிலர்கிட்ட ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்படும். மற்றபடி இந்த சிம்மராசி என்பர்களை யாருமே அசைக்க முடியாதுங்க. ரொம்ப தைரியமானவங்க. பொதுவாகவே நம்மளுடைய சிம்மராசி அப்படின்னு சொன்னாவே இந்த ராஜதந்திரங்கள் எல்லாமே அறிந்த நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ராஜாவை அன்பை காட்டி தான் ஏமாற்ற முடியும், மற்ற எந்த ஒரு விஷயத்துலையுமே அவங்கள அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்ற முடியாது. என்ன ஒவ்வொரு விஷயத்துலையும் வேகமாக செயல்படணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு வேலையை செஞ்சிட்டோம் அப்படின்னா உடனடியாக அதற்கான பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போதே ரொம்ப நம்பிக்கையானவங்க, சக்தி வாய்ந்தவங்க, நிறைய ஆச்சரியங்கள் செய்யக்கூடியவங்க, நிறைய ஆச்சரியமான விஷயங்களை ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியவங்க, சுயநலம் இல்லாதவங்க அப்படின்லாம் இந்த சிம்மராசி என்பவர்களை பற்றி நம்ம நிறைய சொல்லலாம். ஒரு பொது விரும்பி அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல போய் நம்ம சிம்மராசி என்பவர்கிட்ட தான் தினம். வீட்டிலே கூட ஒரு சிம்மராசி என்பவர்கள்னா இவன் தாண்டா கரெக்டாக நியாயமாக சொல்லுவான், நம்ம போய் அவங்ககிட்ட கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பவர்களோட குணங்களே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் அடையக்கூடிய ஒரு நபர்களும் இந்த சிம்மராசி என்பர்கள் தான். ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்னு இந்த சிம்மராசி என்பர்களை சொல்லலாம். என்ன ஒன்று ஒவ்வொன்றையும் போராடி வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான். குறிப்பாக பார்த்திங்கன்னா இவங்களுடைய வேலையே இவங்க படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இவங்களுக்கு அமையாது. அந்த வேலையை படித்த படிப்பு நான் இது படிச்சிருக்கேன், இதற்கேற்ற வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அதையே கொஞ்சம் போராடிட்டு இருப்பாங்க. சுயமாக தொழில் செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். எல்லாத்தையும் அன்பாக அரவணைச்சு கொண்டுட்டு போவாங்க. நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம், நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஆனால் ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இவங்களுக்கு பணிவு அப்படிங்கிறது வராது. மேலதிகாரியாக இருந்தால் ஓகே, பணிவாக இவங்களால் இருக்க முடியாது. அதே மாதிரி யாராவது இவங்களுக்கு ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது. இவங்க பேசும்போதே பார்த்திங்கன்னா அந்த பேச்சு ஒரு 2 வீடு தள்ளியாவது கேட்கும். அந்த மாதிரி கம்பீரமாக பேசக்கூடியவங்க. பேச்சு சவுண்டு ஆள் பார்த்தா சின்னதாக தான் இருப்பாங்க, ஆனால் பேச்சு அவங்களுடைய சவுண்டு பார்த்திங்கன்னா 2 வீடு தள்ளியாவது கேட்கும். அந்த மாதிரி தான் பேசுவாங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்குது? கடந்த ஓராண்டுகளாகவே நிறைய இன்னல்கள், எனக்கு கேது ராசிக்குள்ளே நிறைய இன்னல்களை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அஷ்டம சனியாகவும் இருக்கிறதுனால அதிலிருந்து இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கொஞ்சம் விடுதலை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். ஒரு சில பரிகாரங்களும் சொல்லியிருக்கோம். அதை செஞ்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய சிம்மராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த 2026 ஒரு முக்கியமான கிரக பயிற்சியில் இந்த குரு பயிற்சி ஒன்று அப்படின்னே சொல்லலாம். பல ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த குரு பயிற்சி தான். ஏன்னா குரு அப்படிங்கிறவர் தனக்காரகன், யோகக்காரகன். இவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும்போது மிகப்பெரிய மாற்றம். ஏன்னா குரு பயிற்சி இருந்தால் தான் குரு அருள் இல்லை எனில் மற்ற எந்த அருளும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. தானா இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் குரு அருள் இருந்தால் மட்டுமே நமக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல் இருக்கும்,
நடக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்கிறோம் அப்படின்னா கூட யாராவது ஒருத்தர் அது கைட் பண்ணால் தான் அதில் வந்து முன்னுக்கு வர முடியும். அப்படி ஒரு கைடன்ஸ் கிடைச்ச மாதிரி நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்ல நல்ல விஷயங்கள், பெரிய பெரிய ஆலோசகர்கள்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க. பெரிய மாற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மீன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகும் குரு பகவான் சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தர இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கடந்த ஓராண்டுகளாகவே அஷ்டம சனியோட நிறைய இன்னல்களை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு யோகமான பயிற்சியாக பார்க்கப்படுது. வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா மே 25ஆம் தேதி அன்று இந்த குரு பயிற்சி நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்க்கும்போது ஜூன் 2ஆம் தேதி வந்து இந்த குரு பயிற்சி நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரு பகவான் மீனத்திலிருந்து கடகத்திற்கு மாறும்போது, கடகம் என்பது சந்திரனோட ஆட்சி வீடு, குரு அங்கு உச்சம் பெறும்போது, உச்சம் பெற்ற குரு ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப பலமான ஒரு ஸ்தானம். குருவோடைய பார்வை படுற இடமும் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா குரு பார்க்க கோடி புண்ணியம் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பார்க்குற இடமும் ரொம்ப விசேஷமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் குறிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப யோக பலன் கிடைக்க போகுது. பொதுவாகவே எல்லாருக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம், 12 ராசிக்காரர்களுமே அப்படின்னே சொல்லலாம். குரு விசேஷமான பார்வை 5ஆம் இடமான விருச்சகத்தில் படுது, சப்தமஸ்தானத்தோடைய பார்வை மகரத்தில் படுது, 9ஆம் இடத்துல மீனத்தை பார்க்க இருக்கிறார். விருச்சகம், மகரம், மீனம் இந்த 3 ராசிகளுக்கும் குருவுடைய பார்வை படுறது ரொம்ப ஒரு பலமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஜனன காலத்தில் இந்த 3 ராசிகளும் நன்றாக இருந்து நல்லா பலம் அதிகமாகும் போது கடகத்தில் குரு சிம்ம ராசிக்கு எந்த விதமான பலனை கொடுக்க போகிறார், தெய்வ வழிபாடு முறைகள் என்ன, எந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நம்மளுடைய சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு விடுதலை தரக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் நம்ம பார்க்கப்படுது. ஏன்னா அஷ்டமஸ்தனியிலேருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்த நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு தப்பிக்கிறதுக்கான ஒரு நல்ல வழி இந்த குரு பயிற்சி அப்படின்னே சொல்லலாம். சிம்மத்துக்கு 5க்கும் 8க்கும் உரியவர் குரு பகவான் 12ஆம் இடத்துல வந்து உச்சம் பெற்று அமரும் போது விலை உயர்ந்த பொருள்கள் எல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருள்கள் எல்லாம் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பணம், நகை, ஆவணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். இல்லை அப்படின்னா அது மறதியாவோ அல்லது இதெல்லாம் கொஞ்சம் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையோ இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தந்தை மூலிமா, தாய் மூலிமா ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் அல்லது அவங்களுடைய உதவிகளோ இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். பழைய கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வருகின்ற நாட்டில் குறிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். எதிரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பதட்டப்பட வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். என்ன எதிர்த்து நிற்கிற அப்படின்னு உடனடியாக போய் அவங்ககிட்ட சண்டை போட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு சில வெற்றிகள் காத்துட்ருக்கு. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்துலையுமே கொஞ்சம் அவசரம் காட்ட வேண்டாம். உறவுங்கிட்ட பேசும்போதும் கூட எடுத்தவங்க அதே இடத்துல பேசுகிறத விட கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சாதகமான பலன் உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். கோவப்பட்டாலும் கூட அதை தாங்கி பிடிக்க 4 உறவுகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா கடந்த ஓராண்டு காலமாகவே கோவப்பட்டுட்டு என்னடா இப்படி கோவப்படுறானே அப்படின்னு உங்கள் பக்கத்தில் ஒரு உறவு கூட வந்து நின்றுருக்காது. ஆனால் வருகின்ற இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய உறவுகள் உங்களை அரவணைச்சு போகும். உங்களுக்கு பக்கபலமாக வந்து அவங்கள நிற்பாங்க. அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு சில பயங்கள் வரும். மனதுக்குள்ளே ஒரு விதமான பதட்டம் வரும். 35 வயதை கடந்தவங்கெல்லாம் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக தான் இருந்துக்கணும். வயிறு, முதுகு தண்டோட பிரச்சனை, கை கால் சம்மந்தமான பிரச்சனை, மூட்டு சம்மந்தமான பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப தூரம் வெளியில் பயணம் போகிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். டிசம்பர் வரையிலுமே ராகு கேது இருக்கிறதுனால பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இருந்தாலும் வாழ்க்கை துணையோட பேச்சை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் நடக்கிறது நல்லது. பெற்றோர்களுடைய அன்பு ஆதரவு இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் அவங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. பொதுவாகவே எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் ராஜா அப்படின்னு பேசக்கூடிய நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீட்டில் இருக்கிற உறவுங்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. ஒவ்வொரு முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போதும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முக்கியமான முடிவுகள் எடுங்க. அவங்களுடைய பேச்சை கேட்டு அதன் பிரகாரம் இந்த காலகட்டத்தில் நடக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த
காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இறங்குற காரியங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்காது. உறவுங்களோடைய அல்லது நல்ல ஒரு ஆலோசகர் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்டு அதன் பிரகாரம் நடக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் கோபத்தை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். நல்லவங்க போல் ஒரு சிலர்லாம் பேசுவாங்க. உஷாராக இருந்துக்கிறது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னே சொல்லலாம். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புரியாது. மிதுனத்தில் குரு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புரிந்திருப்பீங்க. ஆனால் பதட்டம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த கடகத்தில் வந்திருக்கக்கூடிய குரு பகவான் அவசரப்படுத்துவார், வேகத்தை அதிகப்படுத்துவார், எடுத்தவங்க வித்தோன்னு பேச வைப்பார். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதேமாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். முதலீடுலாம் அதிகமாக செய்கிறத கொஞ்சம் மற்றவங்ககிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கிறது ஒரு முறை நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அஷ்டலட்சுமி கடாசம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் கூட ஒரு கோபூஜை செஞ்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் சரியாகும். நிறைய நன்மைகளும் நடக்கும். தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில் ஒரு சில சிக்கல்கள் வரும். பொறுமையாக கையாண்டிங்க அப்படின்னா அந்த சிக்கலை சரி பண்ணுறதுக்கான வழிகளும் உங்களுடைய கண்ணில் தென்படும். இழுபறியாக இருந்து வந்த நிறைய பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் அசால்ட்டாக நீங்கள் சரி பண்ணுவீங்க. யோக பலனை தரக்கூடிய கிரக அமைப்பு அப்படின்னாலும் கூட இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். படிப்பில், உத்தியோகத்தில், தொழிலில், வேலை செய்கிற இடத்துலலாம் சின்ன சின்ன தடைகள் தான் வரும். வாழ்க்கையிலேயே கூட சின்ன சின்ன தடைகள் வந்து நிறைய பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ரொம்ப பொறுமையாக தான் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்கள் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி என்பர்கள் திருக்கொல்லிக்காடு சென்று அங்கே இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபட்டுக்கிடுவாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் ஒரு நெய் தீபம் போட்டு வழிபடுங்க. நல்லதே